விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது இன்றைக்கி வந்து அந்த ஸ்கூல் மிஸ்ஸை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து காவேரி எப்படியோ பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வராரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குழந்தைகிட்ட வந்து சொல்கிறாரு நம்ம குட்டி காவேரி கிட்ட, சரி இவ்வளோ லேட்டாக போனால் மிஸ் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எங்கள் மிஸ் ரொம்ப நல்ல மிஸ், நீங்கள் எங்கள் மிஸ்ஸை பார்த்தது இல்லைல்ல, அதான் உங்களுக்கு தெரியல எங்கள் மிஸ்ஸை பற்றி அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ உங்கள் மிஸ்ஸை இன்றைக்கி பார்த்துடலாமான்னு, நிஜமாவாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா, சரிங்கப்பா அப்படின்னா இப்போ மிஸ்ஸை போய் பார்க்கலாமா அப்படின்னு, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. எப்படியாவது காவேரி பார்த்துடணும், காவேரி பார்த்தா தான் எல்லா உண்மையும் புரியும், உண்மையிலேயே காவேரி தானா இல்லை வந்து கிளாஸ் மிஸ்ஸை வந்து தவறாக வந்து காவேரின்னு குழந்தை சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வராரு. பார்த்தோன்னே இங்கே வந்து அவங்க கிளாஸ் மிஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னா, சாரி சார் அவங்க கிளாஸ் மிஸ் வரல, இன்றைக்கி லீவ் போட்டிருக்காங்க, அதனால் நாங்கள் தான் இன்றைக்கி அவளுக்கு பார்த்துப்போம் அப்படின்னோடனே, உடனே வந்து ரொம்ப கஷ்டமாகுது, மிஸ் இன்றைக்கி வரலையாம்ப்பா அப்படின்னோடனே, என்னடா மூட் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னோடனே, எங்கள் கிளாஸ் மிஸ் வந்தால் எனக்கு நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லி அழகாக லெசன் நடத்துவாங்க, எனக்கும் ஈஸியாக இருக்கும், ஆனால் இப்போ வேறு மிஸ் வராங்களே அப்படின்னா நானும் உனக்கு நிறைய லெசன்ஸ்லாம் நடத்துவேன், நீ வாட சொல்லும் அப்படின்னா, ஓகே மிஸ் தேங்க்யூ மிஸ் அப்படின்றாங்க. சரி மிஸ் கூட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பிச்சி வைக்கிறாரு. யோசிக்கிறார் விஜய், எப்படி வந்து காவேரி இன்னைக்கு லீவ் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. உடனே வந்து உண்மையிலேயே இப்போ காவேரி தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா குழந்தைய ரொம்ப நம்ப முடியல, அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்கிறது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. உடனே அங்கே இருக்க மிஸ்ஸை கூப்பிட்றாரு. மிஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் சார், வேறு ஏதாவது குழந்தைய பற்றி சொல்லணுமா காவேரி பற்றி அப்படின்னோடனே, காவேரி கூப்பிட்டுமா சார் அப்படின்னு, இல்லை அவள் படிக்கட்டும், உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும், சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, இல்லை இவங்க கிளாஸ் மிஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் உங்களுக்கு தெரியாதா, இல்லை எனக்கு தெரியாது. என்ன சார் திடீர்னு பேர் கேட்குறீங்க, இல்லை கிளாஸ் மிஸ் பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, வரும்போது போகும்போது எனக்கு தெரியல, அதான் சார் அவங்க கிளாஸ் மிஸ் பேர் வந்து மிஸ் காவேரி சார் அப்படின்னோடனே, மிஸ் காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. சரி அவங்க வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஆமாம் சார் அவங்க புதுசாக தான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரொம்ப நல்ல டைப் சார், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிட்டாங்க, குழந்தைங்கள்லாம் அவங்க இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு நாள் வரலனா கூட அந்த அளவு வந்து குழந்தைங்கிட்ட பழகிட்டாங்க சார் அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டு, ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. இவங்க தான் வந்து கொஞ்சம் இந்த மிஸ்ஸாக கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு, சார் இவங்க தான் சார் அப்படின்றாருங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. சரி சார், சார் இவங்க ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட அப்படின்னோடனே, இல்லை தற்செயலாக வந்து நான் வந்து இங்கே வந்து இருந்தேன், அப்போ தான் தெரியாமல் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே, ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் அப்படின்றாங்க. சார் இவங்க தான் சார் காவேரி மிஸ்ஸு, நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள், நாளைக்கு கண்டிப்பாக அவங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுவாங்க, ஏன்னா ஒரு நாள் தான் அவங்க லீவ் கேட்டிருக்காங்க அப்படின்னோடனே, தேங்க்யூங்க அப்படின்றாங்க. அப்போது காவேரி தான் மிஸ்ஸு, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. காவேரி ஏன் வந்து இங்கே மிஸ்ஸாக ஜாயின் பண்ணணும், எதுக்காக என்னை தேடி வரல, என்ன நடந்தது, காவேரி எதுக்காக வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் சொன்னாங்க, என்ன காரணமாக இருக்கும், இப்போ காவேரியோட ஃபேமிலி எங்கே இருக்காங்க, என்ன நடந்தது காவேரிக்கு, ஏன் காவேரி இங்கே இருக்கா, ஏன் என்னை தேடி வரல, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஒன்று யோசிக்கிறார், சரி என்ன தேடி வரல, சரி பெத்த குழந்தையம்மா காவேரி தேடி வரல, இதெல்லாம் ஒன்றுமே புரியல, ஏதோ நடந்திருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் இந்த வீட்டில் ஏதோ நடந்திருக்கு, ஆனால் எல்லாரும் சேர்ந்து நம்மக்கிட்ட மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சு புரிஞ்சுக்கிறாரு. உடனே விஜய் நேராக வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே வந்து தாத்தா கேட்குறாரு, என்னப்பா குழந்தைய விட்டுட்டியா ஸ்கூல்லன்னொன்னே, விட்டுட்டேன் தாத்தா அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னோடனே, தாத்தா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு, என்னப்பா அப்படின்றாங்க. உண்மையிலேயே வந்து காவேரி வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாளா தாத்தானோன்னே, அதான் நான் சொன்னேனேப்பா, ஆமாப்பா காவேரி இல்லையே, அதான் நான் சொன்னேன், அப்போது இது யார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுறாரு. ஃபோனில் இருக்க ஃபோட்டோ, அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சித்தி தாத்தா எல்லாருமே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது, அவங்களுக்கு தாங்க முடியாமல்